இங்க காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தேகப்பட்டு வேற வழி இல்லாம அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால அவங்களும் அடுத்த நாள் காலையில இந்த பக்கம் வந்து பிரெக்னன்சி கிட் வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. அப்ப கரெக்டா காவேரி காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பக்கம் வந்து விஜயுமே வராரு. அவருமே காவேரி கிட்ட, என்ன காவேரி ஏன் டல்லா இருக்க, இன்னுமே நேத்து நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா, அப்படிலாம் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு பக்கம் இங்க காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க காவேரியுமே தான் மனசுல இருக்க விஷயத்த இங்க விஜய் கிட்ட ஓப்பனா பேசலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா பேசுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு. ஏன்னா விஜய் என்ன நினைச்சுக்குவாரு, சப்போஸ் இதை வச்சு வேற எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது, முதல்ல நம்ம என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விஜய் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட அவங்களுமே விஜய் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசாம வீட்டை பார்த்து போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களுமே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை செக் பண்ணும்போது ரொம்பவே பதட்டத்தோட தான் இருக்காங்க. ஆனா செக் பண்ணி முடிச்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அவங்க உண்மையுமே கர்ப்பமா இருக்காங்க. அதை நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தான் இருக்கிற நிலைமையை மறந்து அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம விஜய் கிட்ட சொல்லி ஆகணும், அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி விஜய் பத்தி நினைச்சு ரொம்பவே ஹாப்பியாக ஆரம்பிக்கிறாங்க. உடனே எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா வேக வேகமா வெளியில வந்து இங்க விஜயோட வீட்டை போய் பாக்குறாங்க. ஆனா விஜயோட வீட்டுல அவர் இல்ல, அவர் எங்கேயோ வெளியில போயிருக்காரு. இது தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் காவேரி எதை பத்தியும் யோசிக்காம தன்னோட மொபைல் எடுத்து இந்த பக்கம் வந்து விஜய்க்கு கால் பண்ணி, விஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும், நீங்க எங்க இருக்கீங்க, நேர்ல வாங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி விஜய் நேர்ல கூப்பிடுறாங்க. அப்ப விஜயுமே, என்னாச்சு காவேரி, ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்க, சரி இரு நான் வரேன் இரு அப்படின்ற மாதிரி அவருமே இன்னொரு பக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. ஆனா விஜய் கிட்ட இப்படி போன் பேசின விஷயத்த இந்த பக்கம் டைரக்டா கங்காவுமே கவனிச்சிடுறாங்க. கங்கா டைரக்டா காவேரி கிட்ட போயிட்டு, என்ன காவேரி, எதுக்காக விஜயை கால் பண்ணி வர சொல்லியிருக்க, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இவ்வளவு ஹாப்பியா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப காவேரி இருந்துகிட்டு, அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், ஆனா அது எப்படி நான் அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காவேரி கலங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்குது. அவங்களுக்கு அந்த ஹாப்பியை விட இப்பதான் அவங்களுக்கு சோகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த விஷயத்த சாரதா கிட்ட எப்படி சொல்றது, அவங்க இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட மனசுக்குள்ள போட்டு பயங்கரமா குழப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சாரதா கிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசியிருப்பாங்க. விஜய் கூட வாழ்ந்தது 1 வருஷம் தான், ஆனா அதுக்கு வந்து நான் அக்ரிமெண்ட் போட்டு என் மேல அவர் கை வச்சதே கிடையாது, எந்த ஒரு தொந்தரவும் எங்களுக்குள்ள இருந்தது கிடையாது, நாங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம தனியா தான் வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி தான் காவேரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப எப்படி இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவுமே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் கங்கா கிட்ட, அக்கா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுக்கா, இது உண்மையிலுமே ரொம்பவே சந்தோஷமான விஷயம், சொல்லப்போனா நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ரிசல்ட் எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கங்காவுக்கு பயங்கரமான ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் உண்மையிலுமே நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இன்னொரு சைடு சாரதாவை பற்றி யோசிச்ச அடுத்த செகண்டு அவங்களுமே டல் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி அம்மா கிட்ட சொல்றது, அம்மா இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரியுமே, இல்லைக்கா இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக அம்மா கிட்ட நம்ம பேசி தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் விஜய் நான் வர சொல்லியிருக்கேன், விஜய் கண்டிப்பாக எனக்காக அம்மா கிட்ட பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் கங்காவுமே, சரி விடு இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்காத, முதல்ல நம்ம அம்மாட்ட போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி கங்காவும் காவேரியை கூட்டிட்டு டைரக்டா சாரதா கிட்ட போறாங்க. சாரதா கிட்ட போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே பதட்டமாவே இருக்கு. ஆனா இங்க சாரதாவுமே இவங்க சம்மந்தம் எல்லாம் வரமாட்டாங்க. என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் வந்து கங்கா இருந்துகிட்டு, இல்லம்மா உங்ககிட்ட காவேரி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி காவேரியை கோத்து விடுறாங்க. அப்ப காவேரியுமே, அது ஒண்ணும் இல்லம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி காவேரியுமே தான் மனசுல இருக்க விஷயத்த பயப்படாம இந்த பக்கம் வந்து சாரதா கிட்ட, நான் இந்த மாதிரி வந்து பிரெக்னெண்டா இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் வந்து சாரதாக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நெஞ்சே நின்று போயிடுது. ஏன்னா இப்பேற்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியுமே எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா சாரதாவோட முகத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இந்த பக்கம் கோபத்தோட, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு என்னடி சொன்ன, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இப்படி எல்லாம் பண்றதுக்கு எப்படி உனக்குலாம் மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் வந்து காவிரியோட கணத்துல பலார்னு ஒரு அற விடுறாங்க. அப்ப கங்காவுமே, அம்மா சுமாருமா, இந்த மாதிரி விஷயத்துல இப்படி பண்ணாத சுமாரு அப்படின்ற மாதிரி அவங்களுமே சாரதாவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா சாரதா கங்காவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் காவேரியை மறுபடியுமே பலார்னு அறைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரி வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டு இந்த பக்கம் காவேரியும் சாரதாவையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே குறுக்க வந்து டக்கு டக்குன்னு இந்த பக்கம் காவேரியும் சாரதாவையும் பிரிச்சு விடுறாங்க. ஆனா காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா குமரனோட அம்மாவுமே, என்னாச்சு சாரதா, எதுக்காக காவேரி
காவேரி இப்படி நீ அடிச்சுக்கிட்டு இருக்க, அவ என்ன பண்ணிட்டா தப்பு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சாரதாவுமே இங்க பாருங்க, அவ பண்ண விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட வேலை பண்ணிட்டு வந்திருக்கா. ஏற்கனவே அவ வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கேன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு மேல அதை மோசமாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சாரதா ரொம்பவே வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா குமரனோட அம்மாவுமே முதல்ல வாயை திறந்து என்ன விஷயம்னு சொல்லுங்க, சம்பந்தம் எல்லாம் எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குறுக்க வந்த பாட்டியுமே என்னாச்சு காவேரி, எதுக்காக உங்க அம்மா ஒன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட கேக்குறாங்க. அப்போ காவேரி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. பக்கத்துல இருக்க கங்கா இருந்துகிட்டு இந்த பக்கம் அந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் ஓப்பனா பேசுறாங்க. இந்த மாதிரி காவேரி கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டவொன்னே இந்த பக்கம் வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் ஷாக் ஆனாலும் ஆனா பாட்டி மட்டும் சுத்தமா ஷாக் ஆகல. அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. மகராசி பரவாயில்ல, அடுத்து நம்ம வீட்டுல குழந்தை விளையாட போது ஒன்னால அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க குமரனோட அம்மாவுமே சாரதா நீ எதுக்காக இப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, அவ ஆல்ரெடி ஒரு வருஷம் விஜய் கூட வாழ்ந்திருக்கா, அப்ப இது நடக்காம இருக்கும்னு நினைக்கிறியா, கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு தானே, அப்புறம் எதுக்காக அவன் மேல கோவப்படுற அப்படின்ற மாதிரி அவங்களும் சாரதாவை கேள்வி கேட்கிறாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு இங்க பாருங்க, அவ என்கிட்ட சொன்ன வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஆனா இப்ப பார்த்தா அதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்மாறா இருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல, ஏற்கனவே இவ வாழ்க்கை இப்ப பெரிய வந்து பிரச்சனையில இருக்கு, இதுக்கு மேல இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த குமரனோட அம்மாவுமே இங்க பாரு சாரதா, இதுக்கு மேல நீ காவேரியை என்ன நினைச்சாலும் பூட்டி வைக்க முடியாது, இப்போ அவளுக்குன்னு ஒரு வாரிசு வந்துட்டு நீ கண்டிப்பா விஜய் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இவளை சேர்த்து வச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஆனா சாரதா இன்னுமே கோபத்தோட இவளை தான் சேர்த்து வைக்கிறதுக்கு கொண்டு போட்டுரும் அப்படின்ற மாதிரி மறுபடியுமே காவேரியோட கண்ணத்துல அடிக்கிறதுக்காக ரொம்ப கோபத்தோட வந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அங்க குறுக்க வந்த விஜயுமே முதல்ல நிறுத்துங்கத்த, எதுக்கு இப்ப காவேரி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, அவ என்ன பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட சாரதா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சாரதாவுமே என் பொண்ணை அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீங்க யாரு, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் வெளியில போக சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு இங்க பாருங்க, என் ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, அவ என்னோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாம இப்போ அவன் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அதனால நீங்க அவளை ரொம்பவே மதிச்சுதான் ஆகணும், ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறவளெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்க விஜய் பயங்கர மாசா இங்க சாரதா கிட்ட வந்து சும்மா மாஸ் டைலாக் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சாரதாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இங்க விஜய் சொன்ன மாதிரி காவேரி அடிக்கிறதுக்கு சாரதாக்கு உண்மையிலுமே உரிமை கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கறத இதுக்கு மேல பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்களுமே எதுவுமே பேசாம அமைதியா தன்னோட ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இங்க விஜயுமே காவேரி கிட்ட காவேரி உண்மையிலுமே கர்ப்பமா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இங்க விஜய் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க காவேரி அப்படின்ற மாதிரி இங்க விஜய் ரொம்ப ஹாப்பியா தாத்தா பாட்டிக்கு கால் பண்ணி நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க தாத்தா பாட்டியும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரிக்கு விஜயோட முகத்தை பாக்குறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் ரொம்பவே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப ஆக்டிவா. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருந்ததே கிடையாது. இதை விட முக்கியமா இங்க விஜயமே காவேரி கிட்ட காவேரி நீ என் வீட்டுக்கு வந்துற ப்ளீஸ் காவேரி அப்படின்ற மாதிரி இங்க காவேரியிட கேட்டுட்டு இருக்காங்க. காவேரியுமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ கண்டிப்பா சாரதா வீட்டை விட்டு காவேரி வெளியில வந்தாங்க அப்படின்னா சாரதாவோட வீட்டுக்குள்ள இவங்களால திரும்பி வரவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாரதா இன்னுமே இவங்க மேல கொஞ்சம் கோபத்துல தான் இருக்காங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க காவேரி பக்கத்துல வந்த பாட்டியுமே இங்க பாரு, நீ கவலைப்படாத, நீ முதல்ல கிளம்பு, விஜயோட உங்க வீட்டுக்கு கிளம்பு, நீ இப்ப கர்ப்பமா இருக்க, நீ அவங்க கூட இருக்கிறதா சரி, இப்போ உங்க அம்மாவோட கோபத்தை பத்தி யோசிக்காத, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி எங்க பாட்டியும் காவேரியை சமாதானப்படுத்தி இங்க விஜயோட டைரக்டா அவங்களோட பழைய வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சாரதாக்கு தான் என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா இங்க காவேரி விஜயோட கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்களும் எதையுமே பெருசா எடுத்துக்காம ரொம்பவே வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க.